இன்ஃபோநெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட். கர்நாடக மாநிலம் சாம்ராஜா நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாசனாதோடி கிராமத்தை சேர்ந்தவர் காமே கவுடா. இவரை அப்பகுதி மக்கள் ஏரி மனிதன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அழைக்கிறாங்க. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், குளங்கள் மற்றும் ஏரிகளை வெட்டுதல் உள்ளிட்ட நிறைய சமூக பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு. தன்னுடைய சொந்த முயற்சியில் தாசனாதோடி கிராமத்தில் 14 குளங்களை இவரே வெட்டி பராமரிச்சுட்டு இருக்காரு. தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் குளம் வெட்டவே பயன்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இயற்கையின் மீதான அவரது அக்கறை காரணமாகவே அந்த பகுதி மக்கள் காமே கவுடாவை ஏரி மனிதன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவருடைய சேவையை பெருமைப்படுத்தும் விதமாக கர்நாடக மாநிலத்தில் 2வது பெரிய விருதான ராஜ்யோத்சேவா விருதை பெங்களூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் குமாரசாமி வழங்கினார். இந்த விருதோடு 1 லட்சம் ரூபாய் 25 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பணத்தையும் தங்கத்தையும் 15வது குளம் வெட்ட பயன்படுத்த உள்ளதா அவரே அறிவித்தார். இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு தன்னலமின்றி செயல்படும் காமே கவுடாவினுடைய சேவை அப்பகுதி மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசிய காமே கவுடா, இயற்கையை காப்பதற்கும் குளங்கள் மிக அவசியமானது. குளங்கள் இருந்தால் தான் பறவை, விலங்குகள் உள்பட எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ முடியும். நான் மரணமடையக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் குளங்களை வெட்டுவேன். இதுக்காக என்னுடைய குடும்பத்தார் என்னைய திட்டலாம் செய்கிறாங்க. ஆனால் அது எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. 14 குளங்களையும் நான் ஒருவனே பராமரிச்சுட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லார் மனசுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக சமூகம் இயற்கை சார்ந்த, இயற்கை சூழலோடு வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.